யூகி அவன் ஓடி வந்து என்ன மடி மேல போட்டுக்கிட்டு எங்கெல்லாம் தடவி கொடுத்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டான். எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. யூகி தான் தொச்சு விட்டான். அப்புறம் போதும், வேண்டாம், எதுவும் பேசாத. கடவுளே, இது நடக்க கூடாதுன்னு நான் பயந்தேனோ, அது நடந்துடுச்சு. என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டானே பாவி. அம்மா ஏன் அழற? அழாதம்மா. அந்த யூகி அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? வேண்டாம் அப்பு, நீ எதுவும் சொல்லாதடி. அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. அப்பாவி தனத்தால வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டியேடி. ஐயோ, ஒரு குழந்தை கூட பார்க்காம உண்ணாவ. ஐயோ மா, அதெல்லாம் எதுக்குமா பாப்பா கிட்ட? வேணாம்மா. இவ அப்பா வீடு, தனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல கூட தெரியல. இவகிட்ட போய் அவன் மிருகத்தனமா நடந்திருக்கானே. ஐயோ கடவுளே, தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அக்கா, அம்மாக்கு என்னாச்சு? ஏன் அழறாங்க? நீங்க இருட்ட பார்த்து பயந்துட்டீங்கல்ல, அத நினைச்சு தலைவலி வந்துருச்சு, அதான் அழறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும். நீங்க போய் டிவி பாருங்க, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். முதல்ல மாத்திரை கொடுங்க. அப்போ தலைவலி போலனா நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். உனக்கான இப்படி எல்லாம் நடக்கணும்? நான் உயிரோட இருந்து கூட உன்னை காப்பாத்தாம விட்டுட்டேன். அம்மா, பாப்பா முன்னால அழாதீங்கம்மா, சங்கடப்படுது பாருங்க. பாப்பா, அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து டிவி பாருங்க, நான் டிவி போட்டு விடுறேன். நீங்க அம்மாவை அழ வேணாம்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. அம்மா நீ அழாத. சொல்லுங்கம்மா. பொண்ணை கடத்திட்டு போனவன் என் பொண்ணு. மேடம் 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 அழாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சார், என் பொண்ணுக்கு இருட்டுனா பயம் சார். பயத்துல அவளுக்கு ஃபிக்ஸே வந்துரும். அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி என் பொண்ணு. இருங்க இருங்க இருங்க, அவன் தப்பா எதனா நடந்துக்கிட்டான உங்க பொண்ணு கிட்ட? ஆமா சார், அவன் அபியூஸ் பண்ணிருக்கான். என் பொண்ண நாசம் பண்ணிருக்கான். ஒரு அப்பாவி குழந்தைய இந்த கதிக்கு ஆளாக்குன அவனை சும்மா விடாதீங்க. அவனை தூக்கல போடுங்க. அவன் வெளியே வரவே கூடாது. அவனை தூக்கல போடுங்க. விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, உங்க வேதனைக்கான நியாயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க போனை வைங்க. டேய் டேய், உன்னதாண்டா. என்னடா பச்சை புள்ளையாட்டம் பாக்குற? உன்ன மாதிரி பொறுக்கிக்கலாம் செக் எது சிவலிங்க எதுன்னு வித்தியாசமே தெரியாதா? அதுவே புத்தி பேதலிச்ச பொண்ணு, அத போய் சீரழிச்சிருக்கிய. மனுஷனாடா நீ எல்லாம்? அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் தானே நீ? சார், என்ன சார் சொல்றீங்க? நான் அவங்க கிட்ட எந்த விதத்திலயும் சத்தியமா தப்பா நடந்துக்கல சார்.
குறுக்க பேசுன உன் உசுறு மிஞ்சாது, ஞாபகம் வச்சுக்கோ. சார் முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்கங்க சார். நான் தப்பானவன்னு நீங்களா முடிவுக்கு வராதீங்க சார். ஏய், ஒரு பொண்ணை கெடுத்தது இல்லாம எனக்கே பால் எடுக்கிற நீ? இன்னைக்கு உன்னை உண்டியில நாக்குறேன் பாரு. வாய மூடு. எழுந்துடா. எழுந்துடா. எழுந்துடு. நான் தான் காலை விடுறா. ஐயோ, காலை உடைச்சிடுவேன். பேசாத. ஹலோ, என்னது இது? இது யோ, உள்ள சத்தம் கேக்குதியா? இன்ஸ்பெக்டர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஆடா பாவீங்களா, ஒரு மனுஷனை போட்டு இந்த காட்டா காட்டுறது? ஹலோ, அங்கெல்லாம் போகாதீங்க. ஏய், யார் மேல கை வைக்கிற? தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. இல்ல சார், இன்ஸ்பெக்டர் கோவமா இருக்காரு, கத்துவாரு. யாருக்கிட்ட? அந்த ஆளை கதற வைக்கிறான் பாரு. ஹலோ, முடியா முடியா. யோ, ஹலோ, எழுந்து நடக்கவே முடியாத பண்றா. ராஸ்கல், உன்னால உயிரோட ஓடக்கூடாதுடா. இன்ஸ்பெக்டர், இதுக்கப்புறம் அவன் மேல ஒரு அடி விழுந்தது, அப்புறம் விஷயம் வேற மாதிரி ஆயிடும். என்ன மிருகதானம் மாட்டடிக்கிற மாதிரி வச்சிட்டு இருக்கீங்க? கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைப்பா? யாரே நீ? அவன் என் மச்சான். மாமாவா? சார், நீங்க வேற அர்த்தத்துல பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒரிஜினல் மாமா. அதான் சொல்லிட்டியே, இந்த கிரிமினல் பொறுக்கிக்கு நீதான் மூளையா? நீ சொல்லிதான் இதெல்லாம் பண்றானா? சார், இத பொடி வச்சு பேசுறது நக்கல் நையாண்டிலாம் என்கிட்ட வேண்டாம். விசாரணைன்னு கூட்டு வந்து மச்சார உள்ள உட்கார வச்சு கொல்ல பாக்குறீங்களா? யோ, இந்த நாதாரிய கொன்னாலும் தப்பு இல்லையா? இவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? அப்படி என்ன சார் பண்ணிட்டான்? ஒரு அப்பாவி பொண்ணை கடத்தின்னு போய் கெடுத்திருக்காயா? கெடுத்துட்டானா? ஆமாயா, நான் கெடுத்துட்டேன், நான் இழுக்கிற. சார், அப்படி பண்ற ஆள் இல்லையே சார். யோ, ஓனானுக்கு வேலி சாட்சியா? நீ அவன் கூட்டாளி தானே? உனக்கும் சேர்த்து வைக்கிறேன் ஆப்பு. யோ, இந்தாலையும் பிடிச்சி உள்ளவையா, ரெண்டு பேரும் தோலை உச்சாதான் சரிப்பட்டு வருவானு. ஹலோ 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 ஹலோ, ஆசிமா வார்த்தை விட்டுறாதீங்க. நான் யார் தெரியுமில்ல? பெரிய இடம், இந்த ஏரியாலே பெரிய புள்ளி. நீ புள்ளினா நான் ஆசிடியா அழிச்சிருவேன். எங்க வந்து என்ன பேசுற? சார், அவன் கிரிமினல் எதை வச்சு சொல்றீங்க? அந்த பொண்ணை கெடுத்துட்டாங்கிறதுக்கு என்ன சாட்சி? யோ, அப்புறம் ஏதாவது அசிங்கமா சொல்லிட்டு போறியா? அந்த பொண்ணை கெடுத்துட்டா அவங்க அம்மா எப்படி கதறாங்க தெரியுமா? இந்த நாதாரி அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? ஒருவேளை பண்ணிருப்பானோ? யோ, அங்க என்ன பார்வை? மரியாதை இங்க இருந்து போயிடு. திருப்பி திருப்பி இவனை வந்து காப்பாத்தலான்னு வந்த. இன்ஸ்பெக்டர், இது பாருங்க, நீங்க போலீஸ்ங்கிறதுனால சட்டத்தை உங்க கையில எடுத்துக்காதீங்க. தப்பே பண்ணிருந்தாலும் அது விசாரிக்கிறதுக்கு கோர்ட் இருக்கு. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன ஈன வங்காதீங்க வந்த போ. போறேன் சார், இருக்கிறதுல பெரிய லாயரை வச்சு அவனை காப்பாத்ததான் போறேன். அதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், நான் நக்கல உன்ன மாதிரி வெத்து வெட்டுல பேசுறதுக்கு இடையில லாயரோட வாயா. லாயர் தானே, கூட்டிட்டு வரேன். லீகலா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். நீங்களும் லீகலா தான் போகணும். அதை விட்டுட்டு அவன் மேல கை வச்சிங்க அப்புறம் நல்லா இருக்காது. அடிக்க இந்த மிரட்டுற வேலை வச்சுக்காத, பேசுறதுக்கு வாய் இருக்காது. நல்ல மரியாதை சார், உங்க நேரம் நல்லா இருக்கு. யோ, அதான் இப்படி போயா. டேய் போடா. அந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் இல்லை சார். சார், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், நம்புங்க சார், உண்மையில எனக்கு எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ்.
என்ன கொடுமடா இது. இந்த கிறுக்குனால மானமே போச்சு. ஆனால் இதுலேயும் ஒரு நல்லது இருக்கு. இவன் கொஞ்ச நாள் உள்ளே இருக்கட்டும். அப்போதான் அத்தை மனசை மாற்றி டில்லிக்கும் பிரியங்காவுக்கும் சம்பந்தம் பேசி முடிக்க முடியும். அதான் சரி. டேய் நீ உள்ளே இருறா, வேலை முடிட்டோம். அப்புறம் நானே வந்து உன்னை வெளியே எடுக்கிறேன். ராம் சிங் வண்டி எடு. அம்மா வேணாமா. ஏ எழுப்புன பாவமா? அப்படி என்ன வெட்டி முடிச்சிட்டாரு? மணி 10 ஆச்சு. தண்ணி ஊத்தி எழுப்பாம தட்டி குடுத்து தூங்க வைக்கணுமா? அப்படி இல்லம்மா, சோஃபா ஈரமாயிடும்ல, அவரே எந்திக்கிட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். அவர் எந்திரிக்கிற வரைக்கும் நான் டேவிட் காக்கணுமா? வைஷு ஃப்ரெண்டுமா. ஹாய். ஹாய்டி, கிளம்பலாமா? இருடி, பேக் எடுத்துட்டு வரேன். ஹாய் ஆண்டி. ஹாய்மா. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஆண்டி. வைஷு சீக்கிரம் வாமா. கிளம்பலாமாடி? கிளம்பலாண்டி. குட் மார்னிங். என்ன எல்லாம் வரைச்ச குழ மாதிரி பார்த்துட்டு நிற்கிறீங்க? குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லணும். அதுதான் கலாச்சாரம், பண்பாடு. வெக்கமே இல்லாம 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு பண்பாடை பத்தி நீங்க பேசுறீங்களா? யாரு வேணா பேசலாம், இந்த நந்து பேசினா தப்பு உனக்கு. என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்புன்றானா? ஓ, என்ன பண்ணோங்கிறதே உங்களுக்கு மறந்து போச்சா? நேத்து சாயங்காலம் இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது? என்ன நடந்துச்சு? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. அவர் மறந்துருப்பாருமா. மூக்கு முட்டை குடிச்சு குடிச்சு அவர் மூளையே செத்து போச்சு. அப்பான்ற பேர்ல இங்க ஒரு ஜடம்ல உட்காந்துட்டு இருக்கு. வைஷு, என்னம்மா அது? பக்கத்துல உன் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு அப்பான்னு மரியாதை இல்லாம என்ன பார்த்து ஜடாங்கிற, மூளை செத்து போச்சுங்கிற. என்னம்மா? வேணாப்பா, கோவத்துல ஏதாவது சொல்லிட போறேன். ரோஷம் மட்டும் வருதுல்ல. நேத்து சாயங்காலம் ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? என்னம்மா, ஏற்கனவே எனக்கு மண்டையெல்லாம் காஞ்சி போயிருக்கு. அப்படி பண்ணனா எப்படி பண்ண சொல்லு. அங்க ஸ்கூலுக்கு போன லூசு மாயா காணாம போயிட்டாளா? அந்த அம்மா வீட்டுக்கு வந்து கத்துறாங்க, அம்மாவை திட்டுறாங்க. நீங்க ஏன் பையன் அடிச்சீங்க? இரு. மாயா காணாம போயிட்டாளா? எப்போ எப்படி காணா போனா? உங்களுக்கு யார் சொன்னாங்க? மூளை இப்பதான் வேலை செய்யுதோ? பாத்தியாமா, அந்த லூசுக்காக என்ன அடிச்சத சொன்ன, அதுக்கெல்லாம் இவரு டென்ஷன் ஆகல. அவ காணாம போனதும் பதறாரு. மா, நான் ஒன்னு அடிச்சேனா? எனக்கு ஒன்னும் மைண்ட்ல இல்லம்மா. அம்மா, மாயாவை எப்பத்துல இருந்து காணோம்? இப்பவும் அவளை பத்தி தான் விசாரிக்கிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என் மேல பாசமே இல்லல? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. மாயா விவரம் இல்லாத பொண்ணு. அவளை காணும்னாக்க உடம்பு பதறது இல்ல. அதுக்காக என்ன அடிப்பீங்களா? என்ன விட அவ தானே முக்கியம். அப்படின்னா இத்தனை நாளா என்ன செல்லம் தங்கோன்னு கொஞ்சினதெல்லாம் வேஷம், எல்லாம் டிராமா. இல்லம்மா, நீ என்ன தப்பா புரிஞ்சு. போதும்பா. முடிக்கு டை அடிக்கிறதுல ஆரம்பிச்சு குடிக்கிற வரைக்கும் எல்லாம் அம்மாட்ட தானே காசு வாங்குறீங்க. பத்தாததுக்கு என் பாக்கெட் மணியை நான் உங்களுக்கு தான் அழறேன். வாங்குறது இங்க, வாலாட்டுறது அங்கேயா? இதெல்லாம் அநியாயமா இல்ல? வைஷு, நீ இப்ப கோவத்துல இருக்க, நான் அப்புறம் பேசுறேன். ஏன் இப்ப என்ன வந்தது? என்னம்மா அது? வெளியால பக்கத்துல வச்சுது, இதெல்லாம் பேசலாமா? போ போ. வைஷு, நான் வேணா வெளில போய் வெயிட் பண்றேன்டி. ஹே இருடி, ஓயாம தப்பு பண்ணிட்டே இருப்பாரு. நான் ஏன்னு கேட்க கூடாதா? ஏன் நான் மத்தவங்க முன்னாடி ஏன் பேசக்கூடாது? இது வெளியில தெரிஞ்சா அசிங்கம், அதானே உங்க பயம்? வைஷு, சும்மா இருங்கப்பா. இத்தனை நாள் மறைச்சோம்ல, அதான் தப்பா போச்சு. இப்ப நான் பேசுவேன், என் ஃப்ரெண்ட் முன்னால பேசுவேன். வைஷு, என் அப்பா எவ்வளவு மோசமான ஆளு, எவ்வளவு கேவலமா இருக்காருன்னு இவளும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ஒரு செல்ஃபிஷ். 3 வேளை சாப்பாடு, போட்டுக்கு காஸ்ட்லியான Dress, செலவுக்கு காசு, இதுக்கு தானே இங்க இருக்கீங்க. ரேகா,
நீ அதான் அவகிட்ட பேச வேணாம்னு சொல்லு. அவ பேசுறதுல என்ன தப்பு? அதானே உண்மை. வாசல்ல நின்னு வாலாட்டுமே, அது கூட நன்றியோட இருக்கும். ஆனா அதை விட கேவலமால இருக்கீங்க. ஏய், பண்றதெல்லாம் அநியாயம். எப்படி பேசாம இருப்பாங்க? என்ன நீ கூட அப்படி பேசுற? என்ன பொங்குறீங்க? ரோஷப்பட்ட வேலைக்காகாது. பாத்துக்க, நான் மட்டும் இல்லனா பொழப்பே நாரிடும். போதும், நிறுத்துறீ. என்ன ஆளாளுக்கு எகிடுறீங்களா? ஒரு மனுஷன் சூழ்நிலையால வேலை இல்லாம இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா? இதுக்கு மேலையும் பேசுவோம். பேசுவடி, பேசுவ. இனிமே ஒரு வார்த்தை பேசுன தொலைச்சிடுவேன். ஏதோ நிலைமை சரியில்லை, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா வெட்டி பாயங்கிறீங்களா? கையில காசு இல்லைங்கிறதுக்காக அப்பப்ப கை நீட்டுறேன், அதுக்காக இப்படித்தான் அவமானப்படுத்துவீங்களா? ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இனிமே உங்க தயவே எனக்கு தேவையில்லை. இனிமே நீ எனக்கு பொண்டாட்டியும் இல்ல, நான் இவளுக்கு அப்பனும் இல்ல. நான் வீட்டை விட்டே போறேன். போறேன்டி. இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சா என்ன செருப்பா அடி. வாசல்ல தான் இருக்கு. செருப்பு வாசல்ல தான் இருக்கு, போட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். நக்கலு. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எகத்தாளமா இருக்கு இல்ல? நான் இல்லாம அம்மா பொண்ணு இருந்து பாருங்க, அப்ப தெரியும் ஏன் அருமை என்னன்னு. என்னம்மா உண்மையாவே போறாரு? போட்டும் விடுடி. 2 நாள் வயிறு காஞ்சா தன்னால வந்துடுவாரு. நீ கொஞ்சம் பதட்டப்படாம இருமா, எல்லாம் சரியாயிடும். எப்படிமா? கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுவாமா? என்னாச்சு மாமா? மாப்ள, யுகி எங்க? ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? அம்மா அவனை ஏன் கூட்டிட்டு வரல? எப்படி அவனை கூப்பிட்டு வர்றது? அவன் வெளில வர காரியமா பண்ணிருக்கான். என்னாச்சுங்க? அங்க என்னதான் நடந்தது? இந்த மாதிரி இனிமே இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கெல்லாம் என்ன கூப்பிட்டு வராத. நான் ஊருக்குள்ள எவ்வளவு கௌரவமா இருந்தேன், அவனால என் மானமே போச்சு. என்னங்க சொல்றீங்க? மானம் போச்சா? அந்த அசிங்கத்தை எப்படிமா சொல்றது? இவங்க சொல்றதை வச்சு சாதாரண பிரச்சனை தான் அங்க போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்கான்னு. மாப்ள, யுகி பண்ணிருக்கான். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன கிளின்னு கிளிக்கிறானே, இவனையும் புடிச்சு உள்ள வைன்னு மிரட்டுறான். இது எவ்வளவு பெரிய அசிங்கம் எனக்கு. ஒரு கௌரவமான குடும்பத்துல இப்படி ஒரு தரத்துல வந்து பிறந்திருக்க, அதான் எனக்கு வேதனையா இருக்கு. மாப்ள, என்ன சொல்றீங்க நீங்க? என்னத்த சொல்றது? கோடாலி கம்பு கொலை தாளிக்குது. அவங்க பேரை கிடைக்குதுன்னு பிறந்திருக்கிறான். ஐயோ, அங்க என்னதாங்க நடந்துச்சு? முதல்ல அத சொல்லுங்க. என்னத்தமா சொல்றது? காப்பாத்தலாம் சொல்லிட்டு போனா எனக்கே அங்க ஆப்பு வருது. ஏன்டா அங்க போனான்னு ஆயிப்போச்சு. இவ்வளவு பொம்பளைக்கு வீட்டுல இருக்கீங்களே, அவனை அடக்க மாட்டீங்களா? ஏன் அப்படி விட்டு வச்சீங்க? அவனால நான் எல்லாம் அசிங்கப்பட்டேன். நீங்க அசிங்கப்படுற அளவுக்கு அவ என்னதான் செஞ்சா மாப்ள? ஐயோ அத்தை, இது வெளிப்படையா பேச முடியாது அத்தை. வெளியே சொன்னா நமக்கு தான் கேவலம். வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்காங்க, இவங்க கல்யாணத்துக்கு சிக்கலாயிடும்ல. இத பாருங்க மாப்ள, எதுக்கு சுத்தி வளைச்சிட்டு இருக்கீங்க? அவன் அப்படி என்னதான் பண்ணா? நேரடியாவே சொல்லிடுங்களே. இது நீங்களும் நானும் பேசுற விஷயம் இல்ல. அப்புறம் இந்த பொண்ணுங்களை வச்சு எப்படி அத்தை? ஐயோ, ஏங்க இப்படி படுத்துறீங்க? என்ன விஷயம் என்கிட்டயாவது சொல்லுங்களேன். அது அத்தை முன்னாடி வேணா, நீ தனியா வா, நான் சொல்றேன். வா. என்ன என்ன?